மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு என்சிஆர்டி கேஸ், ஐஎஸ்ஆர்ஓ, எஸ்ஐஆர் இதை பற்றின நியூஸ்லாம் எடுத்து தொகுத்து வச்சிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபிர்ம்லி வித் இஸ்ரேல், மோடி டெல்ஸ் நீசெட். நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த நீசெட் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவோட பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இஸ்ரேலில் இருக்கிற லா ஃப்ரேம் பண்ற பாடி தான் இந்த நீசெட். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ இந்த டைம்ல, எப்போ யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் டீல் சைன் பண்ற இந்த டைம்ல இஸ்ரேலுக்கும் நமக்குமான ட்ரேட் ரிலேஷன், பட் அப்புறம் ஃபாரின் ரிலேஷன் ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் நமக்கும் டிஃபென்ஸ் ரிலேஷன், அது மட்டும் இல்லாம இரிகேஷன்ல நிறைய டெக்னிக்ஸ் நம்ம வந்து இஸ்ரேல்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம். டிஃபென்ஸ்ல நிறைய மிசைல்ஸ் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் இஸ்ரேல் யாருன்னா மிஸ்டர் நரேந்திர மோடி. அதே மாதிரி அவர் செகண்ட் டைமா விசிட் பண்ணியிருக்காரு. அங்க விசிட் பண்ணி நீசெட் அந்த பார்லிமெண்ட்ல போயிட்டு ஸ்பீச்சும் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அவர் ஸ்பீச் கொடுக்கக்குள்ள அவர் கண்டம் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் அட்டாக் நடந்திருக்கும். ஹமாஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல்ல பாலஸ்தீன்ல இருக்கிற ஒரு டெரர் அவுட்ஃபிட். அந்த டெரர் அவுட்ஃபிட்டோட அட்டாக் வந்து 2023 அக்டோபர் 7 நடந்திருக்கும். ஸோ இப்போ 2026ல 2023 நடந்த வந்து ஒரு டெரர் இன்சிடென்ட்டை கோட் பண்ணி, அது ஹியூமானிட்டேரியன் இதுவே இல்லை, அது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லி கண்டெம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவோட பாலிசி எப்பயுமே அகேன்ஸ்ட் டெரரிஸ்ட் பாலிசி அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு. ஸோ ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் டெரரிசம் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன கோட் அதுதான். நெக்ஸ்ட், காசா பீஸ் இனிஷியேட்டிவ். இந்த காசா பீஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, இஸ்ரேல் இங்க பாலஸ்தீன்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட், ஒரு துண்டா ஒரு லேண்ட் இருக்கும். இந்த லேண்ட் வந்து, இந்த லேண்டுக்கு பேரு காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் கேஸ், எப்பயுமே கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் பவருக்கு வந்ததும் அந்த காசா பீஸ் இனிஷியேட்டிவை ஸ்ட்ரைக் டவுன் பண்றது யாருன்னா மிஸ்டர் ட்ரம்ப். ஸோ இந்த காசா பீஸ் இனிஷியேட்டிவ்க்குள்ள என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீஸ்ஃபயர், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சீஸ்ஃபயர். அந்த இடத்துல அந்த காசா ஸ்ட்ரிப்ல யாருமே, ஹமாஸா இருக்கலாம், இஸ்ரேல் கவர்மெண்டா இருக்கலாம், should not place any bomb or any terror attack there அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சீஸ்ஃபயர். And formed a transnational government there. Transnational government means that any particular country does not take care of that area. Instead, the group of country or group of a union forms a government to rule over there. அதுதான் அந்த டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்லாம் எடுத்தது மிஸ்டர் ட்ரம்ப், அதையும் பிரைஸ் பண்ணியிருக்காரு மிஸ்டர் மோடி. ஓகே. நித்யாங்கு ரெஸ்பான்ஸ். நித்யாங்குன்னா இஸ்ரேலோட பிரைம். அவரு சொல்லியிருக்காரு, அவர் வந்து இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து நெடுநாட்களா இருக்கிறது, ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி ஸ்பீச்சும் கொடுத்திருக்காரு. ஸோ இஸ்ரேல் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்போட ஒரு டைம் லைன். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல், the country Israel was established எப்போ அப்படின்னா in 1948. For 2 years, almost 2 years, 1948 established, Israel has been established. For almost 2 years we didn't recognize the Israel. 1950ல தான் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்றோம். And full diplomatic relation is established between India and Israel at the time of 1992. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் இஸ்ரேல் யாருன்னா நரேந்திர மோடி, இந்த டைம் ஆஃப் 2017. அண்ட் 2018ல மிஸ்டர் பெஞ்சமின் நித்யாங்கு விசிட்டட் இந்தியா. ஓகேவா? அந்த ஒரு கவர்மெண்ட் அக்கேஷன்ல. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ 2026ல வி ரிப்பீட்டட் தேர். ஏரியாஸ் ஆஃப் கோஆபரேஷன். இஸ்ரேல் அப்படின்னு வந்தா மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும்னா, மிலிட்ரி, ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அப்படிங்கிறது தான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும். அப்படி டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆபரேஷன்ல இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உடனான டைஸ் வந்து இட்ஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் டிபெண்டன்ஸ் வித் ஈச் அதர். ஃபர்ஸ்ட் டாப் தேர்ட் டிஃபென்ஸ் சப்ளையர் யாருக்கு, நமக்கு இந்தியாவுக்கு யாருன்னா இஸ்ரேல். we have acquired ஹெரான், பேரக், ஃபால்கன், ஸ்பைக், இந்த மாதிரியான டிஃபென்ஸ்
மெஷின்ஸ் மிசைல்ஸை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். யாருக்கிட்ட இருந்து டெக்னாலஜிஸ் வாங்கியிருக்கோம்? யார்கிட்ட இருந்து? இஸ்ரேல் கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அப்படிங்கிறது வாட்டர் டெக்னாலஜி, வாட்டரை எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பீக்ல இருக்கும். யார்கிட்ட? இஸ்ரேல் கிட்ட. அப்போ இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஹவு டு யூஸ் வாட்டர் எஃபிஷியன்ட்லி இன் இந்தியா, இந்த அட்மாஸ்பியர்ல இங்க இருக்கிற கிரவுண்ட் வாட்டரா இருக்கலாம், அண்டர் ரிவர்ஸா இருக்கலாம், how to get maximum output out of water அப்படிங்கறத இஸ்ரேலுக்கிட்ட நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம் த்ரூ சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் which was established majorly in ஹரியானா ஏரியா. நார்த் இந்தியா, ஹரியானா, மகாராஷ்டிராவில தான் அதிகம். we have center of excellence in சென்னை, தமிழ்நாடு ஆல்சோ. இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? டிஜிட்டல் அண்ட் ட்ரேட். டிஜிட்டல் இல்லாம இப்ப எதுவுமே இல்லை. ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கும் நம்மளும் அவங்களும் கோஆபரேஷன்ல கொஞ்சம் டெக்னிக்கல் சப்ளைஸ் நடந்திருக்கு. ஓகேவா? இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த FTA. How Israel became water surplus? ஃபர்ஸ்ட் இஸ்ரேலோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, கிளைமேட்டிக் கண்டிஷன் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் வந்து ஒரு செமி ஆரிட் ரீஜன். அங்க ரெகுலர் ரெயின்ஃபால் இருக்காது. தேர் இஸ் நோ பெரிய ரிவர் அண்ட் ஆல். அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வில் பி இன் டெப்த், ஆல்மோஸ்ட் 1000 மீட்டர்ஸ் கீழே தான் இருக்கும், 1000 ஃபீட்ஸ் கீழே தான் இருக்கும். ஸோ தண்ணியும் அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் கேனாட் யூஸ் எஃபிஷியன்ட்லி. அப்போ அந்த மாதிரி ஏரியாவில் அவங்க வாட்டர்ஸை எப்படி யூஸ் பண்றாங்க, யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தே ஆர் கெட்டிங் குட் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் சி. பக்கத்துல மெடிட்டரேனியன் சி இருக்கு இல்லையா, அந்த மெடிட்டரேனியன் சீல இருந்து தே டீசாலினேட்டிங் த சி வாட்டர். டீசாலினேட் பண்ணி த்ரூ த ப்ராசஸ் கால்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் they are using their water for domestic supply. And after first desalination 70 to 80% வந்து desalination water used for domestic purpose, and the domestic purpose used water is getting recycled, and the recycled water is used for agriculture purpose. புரியுதா? sea water அங்க இருந்து domestic use and recycle பண்ணி தான் அப்புறம் agriculture. ஸோ எந்த ஒரு எஃபிஷியன்ட் வாட்டர் ஃப்ளோ இல்லாத ஒரு கண்ட்ரி இஸ்ரேல், ஆனா வாட்டரை எவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க இல்லையா, அவங்க அதுல இருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒரு பிரைம் மூவ் என்னன்னா ட்ரிப் இரிகேஷன், இன்வென்டட் பை சிம்சா பிளாஸ். ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். ஸோ நம்ம அந்த டெக்னாலஜில இருந்து அது ஒரு முன்னோடியா வச்சுக்கிட்டு நம்ம பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிற ஒரு ட்ரிப் இரிகேஷனுக்காக ஒரு ஸ்கீமே ரிலீஸ் பண்ணிருக்கோம். Through that scheme we will give incentives and subsidies to the farmers to buy the material which is required for drip irrigation. So ivlo linkages we have with Israel. So ongoing collaboration, centers of excellence சொல்லிருங்க இல்லையா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஹரியானா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. மைக்ரோ இரிகேஷனுக்கு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. செமி ஆரிட் ஏன் இப்ப இந்த டெக்னிக், இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், வாட்டர் சப்ளை, ட்ரிப் இரிகேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் எந்த ஏரியாவில் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணப்படுது அப்படின்னா செமி ஆரிட் ரீஜன்ஸ் லைக் ராஜஸ்தான், குஜராத், இந்த ஏரியாவில் தான் அதிகப்படியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் டேக்ஸ் சோமோட்டோ கேஸ் ஓவர் என்சிஆர்டி கரப்ஷன் ரிமார்க். என்சிஆர்டி கரப்ஷன் ரிமார்க். சோமோட்டோ அப்படின்னா ஒரு கோர்ட்டு தானா முன் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாம ஒரு இஷ்யூவை விசாரிக்கிறது தான் சோமோட்டோ. ஸோ அப்படி என்சிஆர்டி ரிலீஸ் பண்ண ஒரு புக்ல இந்த இஷ்யூவோட பேக்ரவுண்ட் என்னன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கு என்சிஆர்டி இப்போ நியூ எடிஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த எடிஷன்ல they are quoting judiciary as separate chapter. அந்த சாப்டர்ல the challenges facing the judiciary அப்படின்ற ஒரு டாபிக்ல they are quoting corruption. Indirectly speaks that there is a corruption in judiciary அப்படிங்கிறத கோட் பண்ணுது. ஸோ சோமோட்டோவா சுப்ரீம் கோர்ட் முன் வந்து அதை எடுத்து they are investigating or they are giving verdict. என்ன சொல்லி சொல்றாங்க? ஸோ ஜுடிஷியரியோட இன்டெகிரிட்டியை குலைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. அன்னைக்கு சேம் டேவே என்சிஆர்டி அப்பாலஜைஸ் பண்றாங்க. தெரியாம நடந்துருச்சு, we will make out of it, get rid of that statement அப்படின்னு சொல்லி அனௌன்ஸும் பண்றாங்க. and withholding the books which are printed with this statement. இந்த ஸ்டேட்மெண்டோட என்னெல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் withhold பண்றோம்னு ஒத்துட்டாங்க. ஸோ இந்த நியூஸ்ல the primacy of Supreme Court was established and quoted very darkly. அப்போ
கான்ஸ்டியூஷன்ல சுப்ரீம் கோர்ட்டோட பிரைமசியை நிலைநிறுத்துற மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் இஸ் செலக்டிவ் ரெஃபரன்ஸ். எப்படின்னா அந்த புக்ல இருக்கிறத அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து சொல்றது செலக்டிவ் ரெஃபரன்ஸ். கரப்ஷன் இன் ஜுடிஷியரி கிளாஸ் 8th புக்ல கொடுத்துருக்கிற விஷயம். சாப்டர் 4 அந்த 8th புக்ல சாப்டர் 4ல ரோல் ஆஃப் ஜுடிஷியரி இன் அவர் சொசைட்டி, அதுதான் அந்த சாப்டரோட டைட்டில். அந்த டைட்டில்ல சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை ஜுடிஷியரி அப்படிங்கிறதுல கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் they are quoting approximately 81,000 pending cases in Supreme Court alone. Supreme Courtல மட்டும் இவ்வளவு இருக்கு. And quoted millions of cases in all over the states high court அப்படிங்கிறதையும் கோட் பண்றாங்க. சோ இது எல்லாம் என்ன சொல்லுது? சுப்ரீம் கோர்ட்டோட ஒட்டுமொத்த ஜுடிஷியரியோட லேகிங் ஸ்பேஸ எடுத்து காட்டுற மாதிரியா இருக்கு. ஓகேவா? அண்ட் கோட் ஃப்ரம் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் ஜஸ்டிஸ் மிஸ்டர் கர்ணன், அவங்கள மாதிரியான ஆட்கள் வந்து ஆஃப்டர் கெட்டிங் ரிட்டையர்ட் ஃப்ரம் த ஜுடிஷியரி தே ஆர் கோட்டிங் த டார்க் மார்க்ஸ் ஆர் கோட்டிங் த டிஸ்கிரிபன்சிஸ் இன் த ஜுடிஷியரி சிஸ்டம். பப்ளிக்கா வந்து வெளியே பேசிட்டாங்க. ஸோ அதையும் கோட் பண்றாங்க. எங்க இந்த புக்ல 8th ஸ்டாண்டர்ட்ல கோட் பண்றாங்க. இதனாலதான் இஷ்யூ. ஸோ இதனால அரைஸ் ஆகிற இஷ்யூ தான் சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டம் பண்ணி என்சிஆர்டியை ஸ்டாப் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த், அவர் தான் மெயின். அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. என்சிஆர்டி அப்பாலஜஸ். என்சிஆர்டி அப்படி புக்கு பிரிண்ட் பண்றது தமிழ்நாட்டில் எப்படி ஸ்டேட் எஸ்சிஆர்டிஸ் ஒன்று இருக்கும், அது மாதிரி என்சிஆர்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கூல்ஸ்ல புக் பிரிண்ட் பண்ற இன்ஸ்டிடியூஷன். ஜட்ஜு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, தெரியாம நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸ்ட்ரிக்ட்லி ஹோல்ட் அன்டில் த ஃபர்தர் ஆர்டர்ஸ். ஸோ NCERT should not releases the book which contain that statement அப்படிங்கறத நரேட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஸ்ட்ரிக்ட் ஹோல்ட் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ். இதுக்கப்புறம் வர்ற ஆர்டர்ஸ் வரைக்கும் அந்த புக்ஸ் அண்ட் பிரிண்டிங்ஸை யூ ஷுட் ஹோல்ட், யூ ஷுட் நாட் டிஸ்ட்ரிபியூட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டு த பப்ளிக் அப்படிங்கறத நரேட் பண்றாங்க. ஸோ டைட்டில், அந்த கேஸ் டைட்டில், ஜட்ஜஸ் 3 ஜட்ஜஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் ஜெயமாலியா பகாச்சி, ஜஸ்டிஸ் விபுல் பஞ்சோலி, இவங்கள தான் justice. And nature of action, it is the suo motu which is taken by the Supreme Court against NCERT. So what are the constitutional basis which establish the supremacy of constitution and the primacy of judiciary? First, constitutional supremacy. India we don't have the supreme body, we have the supremacy of constitution. அப்படினா என்ன அர்த்தம்னா constitution highest power இங்க தான். not parliament, not judiciary. ஆனா ஜுடிஷியரிக்கு இந்த பார்லிமெண்டா ஜுடிஷியரியா இந்த இடத்துல ஜுடிஷியரி have some edge over parliament. ஏன் அப்படின்னா ஜுடிஷியரி has the power to defend constitution. பார்லிமெண்ட்டுக்கு இல்ல. பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை ஏதோ தவறுதலா ஏற்படுத்தினாலும் ஜுடிஷியரி have the rights to make it the act as a null and void. அப்போ supremacy of constitution is established through the primacy of judiciary அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். சோ அப்படி இன்டைரக்டா ஜுடிஷியல் சுப்ரமசியை எந்தெந்த கோர்ட்ல சொல்றாங்க, எந்தெந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 13 என்ன சொல்லுவாங்க? எனி ஆக்ட், எனி அமெண்ட்மெண்ட் which is inconsistent and in derogation with the fundamental rights will be null and void அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறின எந்த சட்டமா இருந்தாலும் அதை நிறுத்தப்படும். அப்படி அதை முடிவு பண்றது யாரு? சுப்ரீம் கோர்ட், ஜுடிஷியரி. ஸோ இந்த இடத்துல ஜுடிஷியரி ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான கோர்ட் தெரியுது. அண்ட் 32 ரிட் 226 ரிட் ஃபார் ரிட் ஸ்டேட்டா சுப்ரீம் கோர்ட் ரீச் பண்றதுக்கூடிய ரிட். 226 வந்து ஹை கோர்ட்டுக்கு ரீச் பண்றக்கூடிய ரிட். இந்த டூல் எல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள தெரியுது ஜுடிஷியரி ஹாஸ் சம் எட்ஜ் to defend the constitution அப்படிங்கிறது தெரியுது. ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்டா கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலயுமே கொடுக்கல. டிரைவிங் அவுட் ஆஃப் த ப்ரொவிஷன் which is already there. டிரைவ் பண்ண டூல் தான் அது. ஓகேவா? அப்படி டிரைவ் எந்தெந்த ஆர்டிகல்ல இருந்து? ஆர்டிகல் 13 ஆல்ரெடி சொல்லியாச்சு, 32, 226 and 227 and 236. 227 அப்படிங்கிறது
சூப்பர்வைசரி ரோல் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். என்ன அப்படின்னா ஹை கோர்ட் ஹேஸ் த சூப்பர்வைசரி ரோல் ஓவர் த சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், மொபைல் கோர்ட்ஸ், இந்த மாதிரி கோர்ட். அப்போ ஹை கோர்ட் சொல்றதை இவங்க ரூல் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ கோர்ட் வந்து இன்டர்லிங்க்டு. சுப்ரீம் கோர்ட்ல சொல்றதா அடுத்த இடத்துல நடக்கும். அப்ப இந்த இடத்துல பிரைமசியை நரேட் பண்ண முடியுது. ஓகேவா? இதனாலதான் ஆர்டிகல் 227. அண்ட் கேசவானந்த பாரதியில கேஸ் 1973ல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நரேட் பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு சேஃப்கார்ட் தட் பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்போ இது எல்லா இடத்துலயுமே என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னா, ஜுடிஷியரி ஹேஸ் த பவர் டு டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். தட் கான்ஸ்டிடியூஷன் இஸ் த பிரைம் பாடி ஆர் டாப் மோஸ்ட் பாடி இன் இந்தியன் டெமோக்ரஸி. ஓகேவா? So basic structure constitution, basic structure or doctrine which was pronounced in Kesavananda Bharati case, and further it was tightened or strengthened in Minerva Mills versus Union of India case. Third news. Loose connection made satellite miss orbit panel. So issue என்ன அப்படிங்கறத பேக்ரவுண்ட் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நேத்திய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல PSLV தொடர்ந்து 2 முறை ஃபெயிலியர் ஆனதால an inquiry committee has been established to investigate the failure of PSLV, that is workhorse of ISRO. இந்த டைம்ல past yearல GSLV failure ஆயிருந்துச்சு. GSLV. So the reason for the failure of the GSLV has been pronounced yesterday. என்ன ஃபெயிலியர்னா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஃபெயிலியரா. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன். ஸோ எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஃபெயிலியர்னால நேவிக் அப்படிங்கிற ஒரு ஜிபிஎஸ் மாதிரி, யூஎஸ்க்கு எப்படி ஜிபிஎஸ்ஸோ அதே மாதிரி நேவிக்ங்கிறது நம்ம ரூட் மேப்பிங்காக சிட்டிசன்ஸ்ல இருந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனும் யூஸ் பண்றதுதான் அந்த நேவிக். அந்த நேவிக் சிஸ்டத்துல ஒரு சேட்டலைட்டை போய் இன்சர்ட் பண்ணணும். அந்த சேட்டலைட் மிஸ் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா ஜிஎஸ்எல்வியோட இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ட் ஃபெயிலியர்னால. இதுதான் நேத்து ப்ரொனவுன்ஸ் பண்ண அந்த இஷ்யூஸ்ல வருகிற டேட்டா. ஓகேவா? ஸோ அந்த சேட்டலைட் என்ன, இந்த சேட்டலைட் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த சேட்டலைட் லான்ச் எப்படி நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் லான்ச் ஸ்டேஷன் அப்படின்னா, இங்க லான்ச்சிங் வெஹிக்கிள் இருக்கும். சப்போஸ் இதுதான் GSLV அப்படின்னா இந்த இடத்துல சேட்டலைட் இருக்கும். ஸோ லான்ச் ஆனதும் இந்த சேட்டலைட் எடுத்துக்கிட்டு இந்த லான்ச் வெஹிக்கிள் போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் 1ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மிஸ் சைக்கிள் வரும், ஸ்டேஜ் 2ல செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், இந்த மாதிரி தேர்ட் பார்ட் மிஸ் ஆகக்குள்ள எலிப்டிக்கல் ஆர்பிட், எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படிங்கறத ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த சேட்டலைட்டை இந்த லான்ச் வெஹிக்கிள் போய் இந்த சேட்டலைட்டை இங்க ரீச் பண்ணிவிடும். எங்க? இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல. ஓகேவா? இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருந்து சேட்டலைட் ஒரு டிசையர்ட் ஜியோசின்க்ரனஸ் ஆர்பிட், ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட், இது ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட், இந்த இடத்துக்கு இந்த சேட்டலைட் மூவ் ஆகி போகணும். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருந்து ஜியோஸ்டேஷனரி போகிறதுக்காக இங்க ஒரு டூல் வச்சிருப்பாங்க. இந்த சேட்டலைட்லயே ஒரு டூல், கிட்டத்தட்ட ஒரு மோட்டார் மாதிரி. ஸோ இந்த மோட்டார் ஒன்ஸ் இந்த லான்ச் வெஹிக்கிள் மிஸ் ஆகின உடனே இந்த மோட்டாருக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகும். ஒரு சிக்னல் போய் பாஸ் ஆயிட்டு இது தன்னைத்தானே ஸ்டார்ட் பண்ணிக்கும். எது? இந்த மோட்டார். அந்த தன்னைத்தானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இது வேணும் இல்ல, சிக்னல் வேணும் இல்லையா? அந்த சிக்னல் கிடைக்காம போயிடுச்சு. அதனாலதான் இந்த NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட்டை போய் கொண்டு சேர்க்க வேண்டிய GSLV மிஷன் ஃபெயிலியர் ஆன டேட் 29 ஜனவரி 2025. ஓகேவா? என்ன ஒரு விஷயம் என்னன்னா, that mission that held on 29 January 2025, it is supposed to be a historic mission. ஏன்னா it is the 100th launch from Sriharikota, but unfortunately it is failure one. ஓகேவா? the goal எங்க ரீச் ஆகணும்? ஜியோஸ்டேஷனரி அப்படின்னு சொன்னா இந்த ஜியோஸ்டேஷனரியில போய் ரீச் ஆகணும். மிஸ்டு. ஏன்னா இந்த சேட்டலைட்டுக்குள்ள அந்த சேட்டலைட்டை எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருந்து அந்த ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு மோட்டார் ஒண்ணு இருக்கு. அங்க எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகல.
ஸோ அந்த மோட்டார் தான் வந்து LAM அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? லிக்விட் அப்போஜி மோட்டார். அந்த மோட்டார் தன்னைத்தானே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, there has been 2 electrical conductivity line, 2 லைன், ஒன்னு பிரைம் இன்னொன்னு செகண்டரி. ஸோ இந்த 2 லைனுமே ஃபெயிலியர்னு சொல்றாங்க. சஸ்பிஷியஸ். 2 லைனுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருந்து ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கு போக வேண்டிய சேட்டலைட் இட் ஹாஸ் பீன் ஸ்ட்ரக்டு இன் த எலிப்டிக்கல் ஆர்பிட் இட் செல்ஃப். இட்ஸ் அ ஃபெயிலியர். ஓகேவா? அப்போ மிஸ் ஆகி சுத்திட்டு இருக்கு. ஆனா நீ மிஸ் கோஸ்ட் சேட்டலைட்டா சுத்திட்டு இருக்கு. ரீசன்ட் கமிட்டி ஃபைன் பண்ணது அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் டு த இன்ஜின்ஸ் ஆக்சிடைசர். அந்த இன்ஜின் எது? அந்த மோட்டார், எல்லாம் மோட்டார். அதுல ஆக்சிடைசரை லைட் பண்றது தான் அந்த எலக்ட்ரிக் சிக்னலோட வேலை. அப்ப அந்த எலக்ட்ரிக் சிக்னல் பாஸ் ஆகல, லைட் ஆகல, போகல. ஓகேவா? ரிப்போர்ட்டிங் டைம் இயர்லி, அதுக்கு அப்போ 1 வருஷம் கழிச்சு தான் இப்ப ரிப்போர்ட்டே பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் த January 29th mission, another mission in the November has been successfully fixed. அந்த செகண்ட் சேட்டலைட், நேவிக்ல வர வேண்டிய செகண்ட் சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகேவா? இப்போ நேர்த்து அந்த PSLV கண்டினியூஸா 2 டைம் ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா? அதுக்கான ரிப்போர்ட் இன்னையில இருந்து 6 மந்த்ல வரலாம், இல்ல 3 மந்த்ல வரலாம், இன்னும் 1 வருஷம் வரைக்கும் வரலாம். நேவிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நேவிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ GPS அப்படிங்கிறது யூஎஸ்க்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் நிக்கிறாரு அப்படின்னா GPS சிக்னல் ஒரு 2-3 சேட்டலைட் இருக்கும். 2-3 சேட்டலைட் வந்து இப்படி பார்த்து latitude and longitude fix பண்ணி, so this person is standing here, he is supposed to he wants to go there, the route கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் சொல்லும். ஆனா நம்மளோட சிஸ்டம் நேவிக், நம்ம தான் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேவிக் it will have 7 satellite. 7 satellite இருக்கும். அதுல ஜியோ ஸ்டேஷனரி, ஜியோ சின்க்ரனஸ் 2 விதமான சேட்டலைட்டுமே இருக்கும். ஜியோ ஸ்டேஷனரி, ஜியோ சின்க்ரனஸ் ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒட்டுமொத்தமா 7 சேட்டலைட். மோஸ்ட் அக்யூரேட்டா ப்ரிசைஸா இட் இஸ் சப்போஸ்ட் டு லொகேட் அவர் லொகேஷன் அண்ட் வேர் வி வாண்ட் டு கோ அப்படிங்கறத ரொம்ப கரெக்டா நரேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது அந்த நேவிக். ஸோ நம்ம ஆன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் இட் வில் கவர் அபவுட் அப் டு 1500 கிலோமீட்டர் பியாண்ட் இந்தியன்ஸ் பார்டர். இப்போ இந்தியாவோட பார்டர் எங்க இருக்கு? இப்போ இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு பார்டர் எங்க இருக்குன்னா 1500 கிலோமீட்டர் பங்களாதேஷ்குள்ளேயும் we can see through the NAVIC system. ஓகேவா? 7 சேட்டலைட், ஜியோ ஸ்டேஷனரி, ஜியோ சின்க்ரனஸ், இது எல்லாம் கம்பைன்டு தான் இந்த NAVIC சேட்டலைட் சிஸ்டம். நெக்ஸ்ட் நியூஸ். Cases stall at judicial officers busy with SIR in West Bengal. வெஸ்ட் பெங்கால்ல SIR ப்ராசஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டிசைடட் February 28th is the last day to give away the total voters list. அந்த voters list வெளியே விடுறப்போ ஜுடிஷியல் ஆபீசர்ஸோட இன்க்ளூஷனும் உள்ள அந்த SIR ஒர்க் ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா to evaluate the process which is conducted by the election commission. எவாலுவேட் பண்றதுக்காக ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் தூக்கி உள்ள போட்டாங்க. அதனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்றாடமா செய்ய வேண்டிய கேசஸ் இருக்கு இல்லையா, that cases are getting pending. அப்போ accumulation of pending case has been increased in the West Bengal region. இதுதான் ஆக்சுவல் நியூஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்தமா இந்த ஜுடிஷியரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜுடிஷியரி ஆபீசர்ஸ் யாருன்னு தெரியணும். நாட் ஓன்லி த ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இல்ல, சம் அதர் கோர்ட்ஸ் இல்ல, சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், போக்சோ கேஸ் விசாரிக்கிறதுக்கு தனி ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா, போக்சோ கேஸ் விசாரிக்கிற ஜட்ஜ், ஃபேமிலி கோர்ட், இத்தனை ஜட்ஜஸையும் எங்க இந்த SIR ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் டெய்லி விசாரிக்க வேண்டிய கேசஸ்லாம் பெண்டிங் ஆயிடுச்சு. இதான் நியூஸ். ஸோ இந்த டைம்ல இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். இந்த கேசஸ் எல்லாம் கோட் பண்றாங்க பேப்பர்ல. என்னென்ன கேஸ்னா, சதர்ன் கல்கட்டா லா கேஸ், செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் துர்காப்பூர் மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் வந்து ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ் இந்த கேசஸ். ஸோ ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் எல்லாம் SIR ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணதுனால இந்த மாதிரி குரூஷியல் கேசஸ் எல்லாம் ஸ்டே ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா,
இந்த லைக் அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, கான்விக்ட்ஸ், இந்த கான்விக்ட்ஸ் எல்லாம் தே மைட் கெட் another way to get away with the case. இந்த லெவலுக்கு சுச்சுவேஷன், இவ்வளவு சுச்சுவேஷனுக்கு சீரியஸா கொண்டு போய் விடுற வாய்ப்பு அதிகமா இருக்கு. எல்லாமே காரணம் என்னன்னா ஜுடிஷியல் ஆபீசர்ஸை இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணதுனால. சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ் என்னன்னா ட்ரஸ்ட் டெபிசிட். இந்த பிப்ரவரி 20ல அந்த இந்த வேர்டிக்ட கொடுக்குறாங்க. எந்த வேர்டிக்ட? ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் எல்லாம் எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி பிப்ரவரி 20ல கொடுக்குறாங்க. இப்போ இந்த டோட்டல் சினாரியோவையும் அசஸ் பண்ண ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஃபார்மர் ஐஏஎஸ் ஆபீசர் பிளஸ் ஒரு எம்பி, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ இந்த பிப்ரவரி 20th இருக்கு இல்லையா, இந்த டேட்ல இதுக்கு முன்னாடியே ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா அதுல இன்வால்வ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 28க்குள்ள அந்த பெண்டிங் கேசஸ் 50 லட்சம் பெண்டிங் கேசஸ்லயும் விசாரிச்சிருக்க முடியும். ஆனா இன்னும் 2 நாள் 3 நாள் தான் இருக்கு. இப்போ எல்லா ஆபீசர்ஸையும் ஜுடிஷியல் ஆபீசர்ஸையும் அதுல இன்வால்வ் பண்ணா கரெக்டான அவுட்புட்டும் வராது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. And then last news, center dismisses RTI plea for details of VBG Ramji Act. So VBG Ramji, Vikshit Bharat guarantee for Rozgar and Ajivika mission, Ajivika Gramin. ஸோ மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்குல்ல, 100 நாள் வேலை திட்டம், அதோட எவல்யூஷன் தான் இந்த விபிஜி ராம்ஜி. என்னன்னா இங்க ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கா இருக்கும், அங்க நாட் ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கா இருக்கும். இங்க வந்து 125 டேஸ் வந்து கேரண்டி ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அடங்கிய ஆக்டை பார்லிமெண்ட்ல போத் ஹவுசஸ்லயும் பாஸ் பண்ணியாச்சு, பிரசிடென்ட் சைன் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல, ஸ்டில் பெண்டிங் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த டைம்ல ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமா சம் ஆக்டிவிஸ்ட் ஆர் ஆஸ்கிங் ஃபார் த டீடைல்ஸ் ஃப்ரம் த ரூரல் மினிஸ்டர்ஸ். அதாச்சும் இந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் கேட்கறாங்க. அண்ட் தே ஆர் நெக்லெக்டிங் டு டிஸ்க்ளோஸ் த டீடைல்ஸ். யாரு? இந்த ஆர்டிஐ, இந்த ரூரல் மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கிற அபிஷியல்ஸ். ஏன்னா அவங்க சொல்ற ரீசன் என்னன்றதையும் பார்க்கணும். இதுதான் நியூஸ். ஏன் அப்படிங்கிறது, ஒன்ஸ் அந்த ஆக்ட் பாஸ் ஆகி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் இருக்கக்குள்ள அந்த டேட்டாஸை ஆர்டிஐக்காக ரிலீவ் பண்ணும் அப்படிங்கிற ரூல் இல்லை. எக்ஸம்ஷன், ஆர்டிஐ எக்ஸம்ஷன்ல அது அடங்கும். அதை கோட் பண்ணி ஸ்டில் வி ஆர் கெட்டிங் நெகோசியேட்டிங் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட். பாஸ் ஆயிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்டோட வியூ என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ரிலீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஒர்க் ஷாப் அப்படி டீடைல்ஸ் என்னென்ன கேட்டாங்கன்னா, ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த ஆக்டை பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டேட் கவர்மெண்டோட வியூஸை என்னென்னலாம் கேட்டீங்க அப்படிங்கிற ரெக்கார்டு, ஒர்க் ஷாப் டீடைல்ஸ். ஸோ ஸ்கில் பேஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஸ்கில் ட்ரெயின் பண்ணும் இல்லையா, அதுக்கு ஒர்க் ஷாப் எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த எவ்வளோ பட்ஜெட்ல ரெடி பண்ண போறீங்கன்ற டேட்டாஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? நாட் எட் நோட்டிஃபைட், இம்ப்ளிமெண்டேஷன் ஆன் கோயிங் ஆன், போயிட்டு இருக்கிறதுனால தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மார்க் கொஷின், த ரிஜெக்ஷன் ஆஃப் ஆர்டிஐ அப்ளிகேஷன் சீக்கிங் டீடைல்ஸ் ஆஃப் கன்சல்டேஷன் ஆஃப் விபிஜி ராம்ஜி ஆக்ட் சைட்டிங் ஆன்கோயிங் டெலிபரேஷன்ஸ். இதான் ஸ்டேட்மெண்ட். அந்த நியூஸ்ல ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா அதோட டீடைல்ஸ் ரிலீவ் பண்ண முடியாது, அதுதான் ஸ்டேட்மெண்ட். ரைசஸ் கொஷின்ஸ் அபவுட் த டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்ல டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறத ஸ்டேட் பண்ணிட்டு, கிரிட்டிக்கலி எக்ஸாமைன், இந்த சிச்சுவேஷனை கிரிட்டிக்கலி எக்ஸாமைன்னா கொஞ்சம் குறைகளோட எடுத்து வைக்கணும். எக்ஸாமைன் த பேலன்ஸ் பிட்வீன் டெலிபரேட்டிவ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஸ் ரைட் நவ். ஸோ அந்த விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுக்கு காரணத்தையும், citizen they have the right to know that what is happening in the government. இது ரெண்டுத்துக்கும் இடையிலான கிரிட்டிசைசேஷனை லிஸ்ட் பண்ணணும். சரியா? 2 பக்கத்துல 150 வேர்ட்ஸ்ல எழுதி போடுங்க, போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா